கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பந்த சபை வழங்குறதானே தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்தக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு உனக்காக வேண்டிக் கொண்டேன். பேதுருக்காக ஆண்டவர் வேண்டிக் கொண்ட சம்பவம் தான் இந்த வேத புஸ்தகத்தில் போடப்பட்டிருக்கிறது. லூக்கான சுவிசேஷம் 22 அதிகாரம் 32 வசனத்தில் அந்த வார்த்தைகள் இருக்குது. நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை சிறப்படுத்து என்றார். 31 வசனத்தில் பின்னும் கர்த்தர் சீமோனை நோக்கி, சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் நம் சோதிக்கப்படுகிறதுக்கு உட்படுத்தப்படுகிறோம். முக்கியமான காரியம், சோதிக்கப்படுகிறதுக்கு உட்படுத்தப்படுகிறோம். அநேக நேரங்களில் நாம் நம்முடைய காரியங்கள் நிமித்தமாக சோதிக்கப்படுகிற எவனும் தான் கர்த்தரால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக என்று சொல்லி யாக்கோபு நிருபத்தில் சொல்லப்படுகிறது. ஆனால் அநேக நேரங்களில் இந்த சோதனைகளுக்குள்ளே நாம் கடந்து போகும்படி கர்த்தர் அனுமதிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். சோதனைகளை கர்த்தர் அனுமதிக்கும் போது அந்த சோதனைகள்லேருந்து நாம் ஜெயிக்கும்படியும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். இந்த வசனத்தில் 31 வசனத்தில் பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். சீஷர்கள் எல்லாரும் புடைக்கிறதுக்காக, சீஷர்கள் எல்லாரையும் சோதிக்கிறதுக்காக சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டானா ஆண்டவர்கிட்ட. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் 32 வசனத்தில், நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுருடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு பேதுருக்காக ஆண்டவர் வேண்டிக் கொண்டாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பேதுருக்காக ஆண்டவர் வேண்டிக் கொண்டாலும் கூட அவன் ஆண்டவரை மறுதளிக்கிறது நாம் பார்க்கிறோம். மறுதளித்த பிறகு ஆண்டவர் அவனை நோக்கி பார்த்த பிறகு அவன் மனம் திரும்பி அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தனால கர்த்தர் அவனை சிறப்படுத்தினார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனங்களில் நாம் பார்க்கும்போது இந்த யோபுவை சோதிக்கிறதுக்கு ஆண்டவரிடத்தில் சாத்தான் அனுமதி கேட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். யோபு சோதிக்கிறதுக்காக பிசாசு ஆண்டவரிடத்தில் அனுமதி கேட்டான். அநேகருடைய கேள்வி, சாத்தான் அனுமதி கேட்டால் ஆண்டவர் ஏன் அனுமதி தராரு? ஆண்டவர் அனுமதி கொடுத்துட்டா சாத்தான் சோதிப்பானே, நம்ம அந்த சோதனையிலேருந்து நம்ம எப்படி தப்பித்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அநேகர் நாம் கேட்குறோம். இது நியாயமான ஒரு கேள்வி தான். ஆனாலும் நியாயமான கேள்வியாக இருந்தாலும் அநேக நேரங்களில் அப்படி தான் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் வாசிக்கிறேன் யோபு புஸ்தகத்தில் 2 அதிகாரம். பின்னொரு நாளில் 1 வசனம், தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர் நடுவில் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான். எனக்கு அன்பானவில்லை, அநேக நேரங்களில் நாம் சபையில் போகிறோம், ஜெபிக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், பாடுகிறோம், துதிக்கிறோம், வசனத்தை கேட்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் நம்மையும் தெரியாமல், நம்மை அறியாமல் சாத்தானுடைய கிரியைகள் சபைக்குள்ளே நடக்கிறது, குடும்பங்களில் நடக்கிறது, தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. இந்த வசனம் 1 வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. பின்னொரு நாளில் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர் நடுவில் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான். அநேக நேரங்களில் சாத்தான் வந்து நிற்கிறதை, அவன் பேசுகிறதை, அவனுடைய கிரியைகளை இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள் உணர முடியாமல் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆவியானவர் நடத்தல் எப்படி இருக்குது, பிசாசு நடத்தல் எப்படி சொல்லி அநேகர் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு எல்லாம் ஆவியினால் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அநேக காரியங்கள் சாத்தானால் நடக்கிறது. ஆவியானவர் கிரியை செய்கிறார் என்று சொல்லுவாங்க. அநேக காரியங்கள் ஆவியானவருக்கு பதிலாக பிசாசு கிரியை செய்து நம்மால் பார்க்க முடியும். இந்த வசனத்தில் 2 அதிகாரம் 2 வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டான். ஆண்டவர்கிட்ட பிசாசு பேசினான். ஆண்டவர்கிட்ட பிசாசு பேசுகிறதுக்கு அவன் பாருங்கள் எவ்வளோ தந்திரமாக தேவபுத்திரர் வந்து நிற்கும்போது அவனும் தேவனுடைய சந்தையில் வந்து நின்றான். எனக்கு அன்பானவர்கள், அநேக நேரங்களில் நம் இந்த ஆவிக்குரிய விசுவாசிகள் ஆவிக்குரிய மண்டலத்தில் தான் எப்படிப்பட்ட போராட்டம் இருக்கும்.
ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெறாதவர்கள் மத்தியில் இந்த பரிசுத்த ஆவி பற்றியோ பிசாசின் ஆவி பற்றியோ அதிகமான வெளிப்பாடுகளும் கிடையாது, அதிகமான குழப்பமும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பெந்தகோஸ்து அனுபவம் உள்ள பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற கூட்டத்தில் தான் எந்த ஆவியில் யார் பேசுகிறாங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்க, எந்த ஆவியில் நிரம்பப்படுகிறாங்க என்று கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினமான ஒரு காரியம். அதை ஊழியக்காரர்கள் கட்டாயமாக பகுத்தறிய நிதானிக்க வேண்டும். ஒரு பிரதர் ஜெபம் பண்ணுற நல்ல அந்நிய பாஷை பேசுகிறாங்க, ஒரு சிஸ்டர் நல்ல அந்நிய பாஷை பேசுகிறாங்க அப்படின்போது அவங்கள நாம் ஊழியக்காரர்கள் கவனமாக பார்க்கணும். இன்றைக்கு அநேகர் அந்நிய பாஷை பேசி அவங்களுக்குள்ள சாத்தானுடைய பாஷைகளை அவர்கள் குழப்பத்தை உண்டாக்குறது, சபையில் குழப்பம் உண்டாக்குவாங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில் குழப்பம் உண்டாக்குவாங்க, குடும்பத்தில் குழப்பம் உண்டாக்குவாங்க, கூடுகையில் குழப்பம் உண்டாக்குவாங்க. சாத்தானுடைய ஆவியும் அந்த இடத்துல அவங்களுக்குள்ளே சேர்ந்து கொள்கிறதை நாம் பார்க்குறோம். இந்த யோபு புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், அப்போது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புகளுமான மனுஷனாகி அவனைப் போல் பூமியில் ஒருவனும் இல்லை, முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறான் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சம்பாஷணைகளுக்கு நடுவில், ஆண்டவருக்கும் சாத்தானுக்கு நடக்கிற சம்பாஷணை நடுவில் யோபு இருக்கிறான். அதான் முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவருக்கும் சாத்தானுக்கு நடக்கிற சம்பாஷணையில் யோபு தான் மாட்டிக்கொள்கிறான், யோபு தான் மாட்ட வைக்கப்படுகிறான், யோபு தான் சிக்கிக்கொள்கிறான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நல்லா, யோபு கர்த்தருக்கு பயப்படுகிறான் என்பதை, கர்த்தருக்கு பயந்த மனுஷன் என்பதை அவன் சோதித்த பிறகுதான் இந்த உலகத்துக்கு தெரிஞ்சது, பிசாசுக்கும் தெரிஞ்சது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். 4ஆம் வசனம், சாத்தான் கர்த்தருக்கு பிரயோஜனமாக தேவன் தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்போது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். அப்போது கர்த்தர் 6ஆம் வசனத்தில், அப்போது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பிவிடு என்றார். கர்த்தருக்கு பயமுண்டாடும். எவ்வளோ நீதிமானாக இருந்தாலும், பக்தி உள்ளவனாக இருந்தாலும், நல்லவனாக இருந்தாலும், இந்த வேதம் சொல்லுகிறது 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் யோபு பற்றி சாட்சி சொல்லப்படுகிறது. ஊத்ஸ் தேசத்தில் யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறனுமாய் இருந்தான். கர்த்தருக்கு பயமுண்டாடும். அந்த தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற மனுஷனாகிய அந்த மனுஷனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஒரே நாளில் இழந்து போனான். ஆடு மாடுகள் பிள்ளைகள் எல்லாம் இழந்து போனார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாடும். இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார், என் தாசனாகி யோபின் மேலே நீ கவனம் வச்சாயா. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், அப்போது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புகளுமான மனுஷனாகி அவனைப் போல பூமியின் ஒருவனும் இல்லை, முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறான் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பர்மிஷன் கேட்டான். யோபை நான் சோதிக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க. ஆண்டவர் அனுமதி கொடுத்துட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6ஆம் வசனத்தில், அப்போது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யோபுவை பிசாசுடைய கையில் கொடுக்காமல் ஆண்டவர் தடுத்திருப்பாரானால், அவருடைய கையில் யோபுவை வைத்திருந்திருப்பாரானால் இந்த பிசாசு சாத்தானை சோதித்திருக்க முடியாது. இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் சாத்தானால் சோதிக்கப்படும், இவர்களே மாட்டிக்கொள்கிறார்கள். அநேக நேரங்களில் ஆண்டவர் சோதிக்கிறார். ஆண்டவர் தீமையினாலே யாரையும் சோதிக்கிறவர் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீமையினாலே யாரையும் சோதிக்கிறவர் அல்ல. அந்த 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துலேருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது யோபு புஸ்தகத்தில் சாத்தான் புறப்பட்டு போய், இப்போ நான் 7ஆம் வசனத்தை வாசி, அப்போது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் அவனை வாதித்தான். சரீரத்தில் பலவீனத்தை கொண்டு வந்தான், வியாதியை கொண்டு வந்தான், கஷ்டத்தை கொண்டு வந்தான். ஆடு மாடுகள் எல்லாம் தொலைந்து போனது, எல்லாம் போய்விட்டு ஒரே நாள் எல்லாம் போய்ட்டு. அவருடைய மனைவி ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன், என்ன நீ உன்னுடைய உத்தமத்தில் நிற்கிறீங்களா, தேவனை தூஷித்து தேவனை விடுங்கன்னு சொன்னான். ஆனால் யோபு சொல்லுகிறான்,
கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நாம் அவரிடத்தில் தீமையை பெற வேண்டாமா? பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறேன்னு சொன்னார். யோபு மனைவி கிட்ட சொல்லுகிற காரியம் பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி பேசுகிறேன். கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நாம் அவரிடத்தில் தீமையை பெற வேண்டாமான்னு சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, பேதுருவை சுலகினால் மற்ற எல்லாரையும் சுலகினால் சோதிக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட பிசாசு கேட்டான். ஆனால் ஆண்டவர் பேதுருக்காக ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். இன்றைக்கும் நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு, நம்முடைய விசுவாசம் கெட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். நான் ஒரு சில 2 வசனங்களை வாசிக்கிறேன். ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம். நமக்கு நல்லா ஜெபம் பண்ண தெரியாது. நல்லா ஒத்துக்கிறீங்களா எல்லோரும்? நான் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டேன். நான் ஜெபம் பண்ணால் மலையெல்லாம் அசைஞ்சு போகும், எல்லாம் கடலில் இப்போ விழுந்துடும், எல்லாம் நமக்கு நிறைய ஜெபம் பண்ண தெரியும்னு நம்ம பெருமையாக சொல்லுகிறோம். நல்லது தான். நீங்கள் ஜெபம் பண்ணால் கேன்சர் வியாதி சரியாக நல்லது, எப்படிப்பட்ட வியாதிக்காரங்கள் சுகமான நல்லது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்காக ஆவியானவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். நமக்கு சரியாக ஜெபம் பண்ண தெரியாது. முதல்ல ஏற்றுங்க, ஒத்துக்குங்க. நமக்கு சரியாக ஜெபம் பண்ண தெரியாதனால ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ராகியால் மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கு, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூக்கிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடும். இப்படி ஓடுவோமானால் பொறுமையாக ஓடுங்க, நிதானமாக ஓடுங்க. ஸ்லோ ரன்னிங். நீங்கள் கீழே விட மாட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகமாக ஓடி கீழே விழுந்துறதை காட்டிலும் பொறுமையாக ஓடி ஓட்டத்தை முடிக்கிறது நல்லது. யோபு சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். எனவே அன்பானவர்களே, பேதுருக்காக ஆண்டவர் வேண்டிக் கொண்டார். அவன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி வேண்டிக் கொண்டார். இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக வேண்டிக் கொள்கிற ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். நமக்காக அவர் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருந்த கேட்டுக்கொண்டு தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீர் எங்களுக்காக பிதாவிடத்தில் வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு வேண்டிக் கொள்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள விசுவாசத்தை தொடங்கினவர் முடிக்கிற நாள் வரைக்கும் அதை நடத்த வல்லவராக இருக்கிறீர். நாங்களும் நீர் எங்களுக்கு நியமித்திருக்கிற விசுவாச ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஜாயிட்டி நிறுவனத்தை ஆசீர்வதியும். ஓனரை ஆசீர்வதியும். நல்ல சுகம் எண்ணத்தாரும் இதில் பணிபுரிகிற தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்ட மக்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். கனம் துதி மகிமெல்லாம் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாத ஊற்றே எங்கள் ஆண்டவர் இயேசுவே, ஆசீர்வாத ஊற்றே எங்கள் ஆண்டவர் இயேசுவே, உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவோம். உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆசீர்வாத ஊற்றே எங்கள் ஆண்டவர் இயேசுவே, ஆசீர்வாத ஊற்றே எங்கள் ஆண்டவர் இயேசுவே. கவலை கண்ணீர் மாறிடுமே, கர்த்தர் தருவார் ஆசீர்வாதம். கவலை கண்ணீர் மாறிடுமே, கர்த்தர் தருவார் ஆசீர்வாதம். உற்றோர் பெற்றோர் கைவிட்டாலும் உனக்கும் உண்டு ஆசீர்வாதம். உற்றோர் பெற்றோர் கைவிட்டாலும் உனக்கும் உண்டு ஆசீர்வாதம். ஆசீர்வாத ஊற்றே எங்கள் ஆண்டவர் இயேசுவே, ஆசீர்வாத ஊற்றே எங்கள் ஆண்டவர் இயேசுவே.